சிறுகடிக்க ஆசை சிறையில் அடுத்த வர எபிசோடில் நம்ம மீனாவுக்கு இப்போ ரோகிணியை பற்றின எல்லா விஷயமும் தெரிய வருது. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி இருந்துட்டு மீனா கிட்ட பொறுமையாக பேசுகிறாங்க. தயவு செஞ்சு என் வாழ்க்கையை நீதான் மீனா காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உனக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா? இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்க. இதில் நான் வேற உனக்கு உதவி செய்யணுமா? சின்ன பையன் கிறிஷ், அவன் வாழ்க்கை என்ன ஆகும்னு கூட கொஞ்சம் கூட உன்னால் யோசிக்கவே பார்க்க முடியல. உனக்கு உன் வாழ்க்கை தான் பெருசாக போயிடுச்சுல்ல. பாவம் அந்த அம்மா எங்கள் மனசை எத்தனை தடவை உன்னால் காயப்படுத்தி பேசியிருக்காங்க தெரியுமா? அதுக்கு எத்தனை தடவை அவங்க வருத்தப்பட்டிருப்பாங்க. உனக்கு உன் வாழ்க்கை தான் எல்லாத்தை விட பெருசாக போயிடுச்சுல்ல. உனக்கும் உன் புருஷனுக்கும் ஒரே மாதிரி புத்தி மட்டும்தான் இருக்குது. இப்போவே நான் எல்லாருக்கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்ல தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்கிறாங்க. உன் காலில் கூட விழுறேன், தயவு செஞ்சு யார்கிட்டையும் எந்த ஒரு உண்மையும் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மீனா இருந்துட்டு உன் தப்புக்கு என்ன துணை போக சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு நான் இப்போவே சொல்லியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற போது ரோகிணி இருந்துட்டு வேற வழி இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற கட்டையை எடுத்து மீனாவோட தலையிலேயே அடிக்கிறாங்க. மீனா மயக்க போட்டு கீழே விழுறாங்க. அந்த நேரத்தில் அந்த சாமியார் இருந்துட்டு வராங்க. அப்பவே சொன்னேன் இந்த ஊரை விட்டு போயிடுன்னு. ஆனால் இப்போ பார்த்தியா உன் வாழ்க்கையே உன்னை விட்டு போக போகுது மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ செஞ்ச தப்புக்கு கூடிய சீக்கிரமாக நீ தண்டனை அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்த்தோம் சொல்லிட்டு போகிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.